ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கம்மஞ்சோறு எப்படி செய்யணும்னு பார்த்தோம். தேவையான கம்பு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். ரெண்டு விதமாக, ஒன்று வந்து நைஸ் மாவு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குருணை. நீங்கள் அரைக்கும் போது குருணை தனியாக, மாவு தனியாக, தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். இது குருணை. அப்புறம் புளிச்ச தண்ணி. இந்த புளிச்ச தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குருணை மாவு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு போடணும். அடுப்பில் வச்சுக்கிண்டா கொஞ்சம் கட்டி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வச்சுக்கின்றாங்க. ஆப்பை யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஆப்பை இல்லாதனால கரண்டி யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதை நல்லா வந்து நல்லா போட்டு நல்லா கிண்டி விடணும். ஏன்னா எங்கேயும் பிடிக்கக்கூடாது. ரெடி அப்படின்னா சாப்பாடு வந்து கட்டியாட்டம் ஃபார்ம் ஆயிரும். நல்லா கிண்டி விட்டே இருங்க. இது கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் அந்த மாவு இருக்கு பாருங்க, அந்த மாவு வந்து சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிண்டி விடுறதுக்கப்புறம் இந்த மாவு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். மாவு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்கணும். ரெடி அப்படின்னா இதுவும் கட்டி பிடிச்சிக்கணும். கிண்டுறது ரொம்ப வந்து இதில் இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து கிண்டும் போது நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா அழுத்தி கிண்டணும். ஆப்பையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். கரண்டி அப்படின்னாலும் நம்மளுக்கு கரெக்டாக வச்சு நசிச்சு வந்து கிண்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா புழுங்க வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா புழுங்குனா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம குடிச்ச தண்ணியில் என்ன பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி குண்டானில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு 3-4 நாளைக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரெஷ்ஷாகவே வந்து செஞ்சும் ஒரே நாளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2-3 நாள் வந்து செஞ்சு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 3 நாள், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு வந்து நாங்கள் காலையில் வந்து இந்த கம்மஞ்சோரை வந்து குடிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இது மாதிரி குளிச்ச தண்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி கெட்டியாக உருண்டையாக. இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா. இது வந்து பொறுக்கு சோறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிச்சிருக்கிறத பொறுக்கு சோறுன்னு சொல்லுவோம். எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.